சில பேர் வந்து டவுட் படுறாங்க இந்த ஆன்லைன்ல கிளாஸ் புரியுமா அப்படின்ட்டு. அதுக்கு உங்க இது என்ன சஜஷன் என்ன? ஆன்லைன்ல இப்ப நான் எப்படி கிளாஸ் புரியுது நான் எடுக்கிற கிளாஸ்? ஆமா சார், ஆமா சார். நல்லா புரியுது சார். நான் தான் சொன்னேன் சார். ஜூம் கிளாஸ்ல வந்துட்டு நான் இது வரைக்கும் நிறைய கிளாஸ் போயிருக்கிறேன். இங்கிலீஷ் கோர்ஸ்ல இருந்து நிறைய கோர்ஸ் போயிருக்கேன். ஆனா முதலாவது உங்கள்ட்ட கிளாஸ்ல இருந்து சிஎன்சியை படிக்கிறதுக்கு முதல் வேறொரு விஷயம் ஒன்று படிச்சேன். எந்த ஒரு டீச்சர்ஸுமே ஜூம் கிளாஸுக்கு வந்துட்டு கால் பண்ணி இன்னொருத்தர வாங்க கிளாஸுக்குன்னு கூப்பிடுறது. இருந்தாலும் வராட்டியும் டைம் 8 மணி கிளாஸ்னா 8 மணி கிளாஸ் நடக்கும். 9 மணிக்கு முடியும்னா 9 மணிக்கு முடியும். நீ வந்தாவா வராட்டி போ. இப்படித்தான் நடக்குது சார் ஜூம் கிளாஸ். முதலாவது உங்கள்ட்ட படிச்ச விஷயம் யாரு வராட்டியும் கால் பண்ணி வாங்க படுத்தாக்களை எழுப்பி வச்சு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. உண்மையிலே அது வரவேற்கிற விஷயம். அடுத்தது ஒரு விஷயம் படிச்சோன்னா அதை படிச்சு முடிஞ்சது பிறகு விளங்கிட்டான்னு எல்லாட்டையும் கேட்டு வந்து விலங்கல்லையானா அதை திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிட்டர்ன் கொண்டு போறீங்க. அது உண்மையிலே பிடிச்சிருக்கு சார். படிக்கிறதெல்லாம் கிளியர் ஆகி நான் 2 3 தடவை உங்களுக்கு கோல் எடுத்து வீடியோ கால்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கோல் எடுத்து டவுட் கேட்டிருக்கிறேன். கோல் எடுக்கக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கமா இருக்கும். கோல் எடுக்க என்ன செல்வாரோ ஏது செல்வாரோன்னு. பட் கோல் எடுத்தா அதை வந்துட்டு இல்ல பிரச்சனை கணக்கெடுக்காம அதை டீட்டெயில்ஸா இன்னும் கேட்டு அதை கொஞ்சம் கிளியரா கேட்டு அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் தருவீங்க. உண்மையிலே நல்லா இருக்கு சார். பொறுத்த சார். ஆமா சார். இன்னைக்கு வந்துட்டு நேத்து ஒரு மாசமா ஒரு போல்ட் அடிச்சிட்டு இருந்தோம். சேம் போல்ட் பட் இது வந்துட்டு ப்ரோக்ராம் எல்லாம் வேற. அத வந்துட்டு கொண்டு தந்தான். சரி சேம் போல்ட் தானே அப்படி வச்சுட்டு ஆப்ஷன் ஒண்ணு எடுக்க தேவையில்ல. ஏன்னா ஒரே போல்ட் தானே ஆப்ஷன் எடுக்க தேவையில்ல. ப்ரோக்ராம் நம்பரை மட்டும் மாத்திட்டு மெனுவெல்லாம் அதுக்குரிய டூலே 2 டூலையும் மாத்திட்டு ஓட்டிட்டேன். வந்துருச்சு. சக்சஸ் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். ப்ரோக்ராம்ல வந்துட்டு ஆல்ரெடி இருந்த டூல் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லையா? முதல்ல டூல் நம்பர் 1 டூல் நம்பர் 2 அதே கொஞ்சம் வந்து எடிட் பண்ணிட்டு சார் எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிட்டு சிங்கிள் பிளாக்லயும் ஆப்ஷன் பிளாக்லயும் போட்டு ஸ்லோல ஓட்டி பார்த்தேன். சக்சஸ் ஆயிட்டு அப்புறம் 100ல ஓட்டி பார்த்தேன். ஓகே அவ்வளவுதான். அப்ப இப்ப வந்து முகமது வந்து ப்ரோக்ராமர் ஆயிட்டாரு இல்ல? அவ்வளவுதான். இந்த என்ன சொல்றது, இந்த ஒரு 20 நாளைக்காக தான் வந்து இத்தனை வருஷம் டிலே பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் படிச்சதை வச்சு இன்னைக்கு காலையில இன்னைக்கும் வந்துட்டு நீங்க கை வச்சே சார். அதாவது லாஸ்ட்ல ஜாப் முடிஞ்ச உடனே அந்த ஹெட் வந்துட்டு சார் ஜாக்கு இவ்வளவு ஹெட் வந்துட்டு இப்படி நிக்கு சார். இடமே போதாது. பார்த்தா ப்ரோக்ராம் ஆக லாஸ்ட் லைன்ல போய் G0 கொடுத்து எக்ஸ வந்துட்டு 150 கொடுத்து அடிச்சு விட்டாங்க. வந்துட்டு சரியா வந்துட்டு ஆமா சார். ஆமா சார். கிளீன் பண்ணதுல இப்ப இல்ல சார். இல்லன்னா அதை துறந்து ஊத்து பார்த்துதான் வெளியாக்கணும். இவ்வளவு காலமா செஞ்சுட்டு இருந்தேன். பட் படிச்சதுக்கு பிறகு இப்ப ஒன்னும் இல்ல ஒரு நம்பர் செட்டு அதுல 60ன்னு கொடுத்துருந்தா சார். அது வந்து 150 மாத்தி விட்டேன். கரெக்டா வந்து 2 சூப்பர். அப்ப இப்ப வந்து முகமது வந்து ஒரு மாபெரும் ப்ரோக்ராமர் ஆயிட்டாரு. இல்ல சார் இல்ல சார். என்ன சார் மாபெரும் இருக்கிற ப்ரோக்ராம் வச்சுட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் இதாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் தான். அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்களே இப்போ 2 3 இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இருக்க ப்ரோக்ராம ஓபன் பண்ணி போறது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் இது இருக்க ப்ரோக்ராம் எடிட் பண்றது. இது தெரிஞ்சுன்னா அடுத்த லெவல் புதுசா ஒரு ப்ரோக்ராம டைப் பண்ண போறீங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஒண்ணு பெரிய வித்தியாசம். இருக்க ப்ரோக்ராம் ஓபன் பண்ணி தெரிஞ்சா அதுவே பெரிய விஷயம். அது எடுத்து கரெக்டான அந்த டூலுக்கு ஏத்த மாதிரி எடுத்து போட்டது பெரிய விஷயம் தான் அது. எஸ் ஓகே ஃபைன்.